நான் பேசியது தவறாக இருந்தால் அனைவரும் என்னை மன்னித்து விடுமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த வழக்கை தொடர்ந்த சகோதரி அவர்களிடமும் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கோரியிருந்தேன். மீண்டும் அவர்களுடைய மனது புண்பட்டிருக்குமானால், யாருடைய மனது புண்பட்டிருக்குமேயானாலும் என்னுடைய குளமார்ந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த வழக்கு 28ஆம் தேதி வருகிறது. அதற்கான முடிவுகள் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக இதுபோல் இனி பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இது யாருடைய மனதை புண்படுத்தி இருந்தாலும் மீண்டும் உங்கள் மூலமாக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய நிரந்தர முதல்வர், நான் முதல்ல அதான் சொன்னேன், இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஆனால் தளபதி அவர்கள் இப்பொழுது மக்களிடையே மீண்டும் செல்வாக்கை பெற்றிருக்கிறார்கள். ஏன் இந்த தவறை செய்துவிட்டோம் என்று மக்கள் உணர்கிற அளவிற்கு இப்பொழுது தமிழகத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் விரைவில் பதில் வரும். மேலும் இன்றைய கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காக்ரோச் பார்ட்டி மற்றும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுடன் தொடர்புள்ளவர்கள் பற்றி தகவல் தர வேண்டும் என்று கல்லூரி கல்வி இயக்குனர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார். அது இப்பொழுது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அதற்கு கல்லூரி மாணவர்களுடைய எதிர்ப்பும் அவர்களுடைய விழிப்புணர்வும் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. என்றுமே கல்லூரி மாணவர்கள் மாணவ பருவத்திலே இருந்து விழிப்புணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள்தான். அவர்களுடைய விழிப்புணர்வின் காரணமாகத்தான் தமிழகத்திலே இன்றும் திராவிடர் இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர், எந்நாளும் தமிழகத்தினுடைய தமிழர்களின், உலகத் தமிழர்களின் தலைவராக இருக்கிற தளபதி அவர்கள் மாணவ பருவத்திலிருந்தே இதுபோல கொள்கைகளுக்காக உழைத்தவர். அவருடைய வழியிலே இன்று மாணவர்களும் போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.